ஏதோ மூளைக்கட்டி. புரியுதா உங்களுக்கு? அதாவது பேக் சைடுல, மண்டையில பேக் சைடுல வந்து மூளைக்கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னான். சரி ஓகே. அதை ரிமூவ் பண்றதுக்கு நாங்க சொல்லியாச்சு. ஆப்ரேஷனுக்கு வந்து நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களான்ட்டு. கையில எடுக்கும் டைம்ல 27, 28 மிஸ் கால் வந்து கிடந்துச்சு. அப்ப நம்ம உடனே கால் பண்ணி கேட்டாச்சுனாக்கி, அவ அங்கருந்து ஒப்பாரி வைக்கிறா. ஒப்பாரி வைக்கிறா. அம்மாவுக்கு இப்படி திடீர்னு ஆயிட்டு. அந்த டைம்ல நம்ம என்ன சொல்லுவோம்? பயப்படாத, பயப்படாத அப்படிம்போம். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அந்த டைம்ல வந்து ஆஸ்பத்திரிக்கு அவங்கள அட்மிட் பண்ணியிருக்கு. ஆஸ்பத்திரியில இவ்வளோ அமௌண்ட் கட்டுறாங்க. அம்மா பேர்ல தான் எல்லாம் பைசா எல்லாமே இருக்கு. அம்மா அக்கவுண்ட்ல தான் இருக்கு. அம்மா வந்து இப்போதைக்கு வந்து செக்ல கூட சைன் பண்ண முடியாது. செக் பண்ணதுல வந்து அந்த கட்டி ரிமூவ் பண்ணாங்கல்ல, அந்த கட்டில வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணலையாம். புரியுதா உங்களுக்கு? என்ன ஒரு பொய் சொல்லியிருக்கான்னு பாருங்களா. ஆனா அந்த டைம்ல வந்து எல்லாரும் நம்புவாங்கங்க. ஏன்னா வந்து அவ்வளோக்குள்ள பேசினாங்க தெரியுமா? அந்த டைம்ல எல்லாரும் நம்புவாங்க. கட்டி வந்து அது வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணல. அதனால வந்து அந்த கட்டி வந்து அதிலிருந்து திரும்பியும் பிரச்சனை நடந்திருக்கு. அதிலிருந்து பிரச்சனையா இருக்கு. இப்போ அது வந்து கேன்சரா கூட அதாவது யாருக்குமே லேபுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த கட்டி. அதில வந்து கேன்சர் இல்லன்ட்டு வந்திருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, அந்த கட்டினால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து கட்டி வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணல. அதனால வந்து ரிட்டர்ன் ஆப்ரேஷன் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ரிட்டர்ன் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், "ஒண்ணு பண்ணு. நான் வந்து திரும்பியும் நான் இதே தான் சொல்றேன். என்னோட பேரண்ட்ஸ் அனுப்புங்கன்னு" சொல்லிட்டு அவன் அத பழைய கதைகள் தான். இது வேண்டாம் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். புரியுதா உங்களுக்கு? முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து அம்மா பேர்ல அப்போ நாங்க என்ன சொல்றோம், அ ஏன்னா இவங்க வந்து வசதியானவங்க தானே. அப்படிங்கிற டைம்ல சரி எப்படி இருந்தாலும் நம்ம குடுத்தாலும், இது பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து திருப்பி குடுக்க தானே போறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து, உடனே வந்து பைசா எல்லாமே வீட்லயும் கொஞ்சம் கேஷ் அமௌண்ட் இருந்ததுனால, வீட்ல வந்து அந்த டைம்ல வந்து ஆ நைட்டோட நைட் அவள ஆஸ்பத்திரி பண்ணிக்கலாம். நைட்டோட நைட் வந்து அவங்க வந்து அ அங்கருந்து வண்டி எடுத்துட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. திருநெல்வேலிக்கு வந்துட்டாங்க. திருநெல்வேலி வந்து இங்க இருந்து பைசா வாங்கிட்டு போனாங்க. எவ்வளோ ரூ. 12,00,000 வாங்கிட்டு போனாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து நானும் அங்கருந்து வெளிய இருந்து கொஞ்சம் பைசா அனுப்பி விட்டுருந்தேன். புரியுதா உங்களுக்கு? அனுப்பிவிட்டு மொத்தம் 25,00,000 நம்ம அனுப்பிவிட்டு பெரிய ஆஸ்பத்திரியில பார்த்து எடுக்க சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பைசா வாங்கியாச்சு. வாங்குனதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் அவங்க சொன்ன இன்னும் சுயநலவு திருந்தல. அவங்க சொல்றாங்க, இது வந்து என்னது அந்த ரிமூவ் பண்ணாங்க தெரியுமா? அந்த தடங்கல் வந்து ஆறாம அது வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அதனால வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு அதாவது பெரிய பெரிய ஆஸ்பத்திரி தான் போணும்னு சொல்லிட்டு, அங்க உள்ள ஏதோ ஒரு பேர சொன்னான் அந்த டைம்ல. அ காயத்ரி ஏதோ ஒரு பேர சொன்னான். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போ சொல்றாங்க. நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்டின்ட்டு. அந்த டைம்ல நம்ம சொன்னோம், "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எவ்வளோ வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி எடுத்து முடிச்சாச்சு. முடிச்சு எடுத்து பார்த்து அந்த டைம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்த வாங்குறாங்க. வாங்கிட்டு எடுத்துட்டு அந்த டைம்ல அவங்க வந்து டிஸ்சார்ஜும் ஆயிட்டாங்க. ஏன்னா இது வந்து கை கால்லாம் கொஞ்சம் பேரலைசிஸ் மாரி இருக்கிறதுனால இது பண்ணோம். புரியுதா உங்களுக்கு? அதாவது கை கால்லாம் அந்த ஆப்பரேஷன் பண்ணக்கூடிய டைம்ல வந்து பேரலைசிஸா இருக்கிறதுனால, அந்த நம்ம 4 வீல் வண்டி இருக்கு தெரியுமா? நம்ம ரோலிங் வண்டி. அந்த வண்டி தான் அவங்க வீட்ல இருந்துச்சு. அந்த வண்டியில தான் அவங்கள வந்து காலை கடன முடிக்கிறன்னைக்கு அது வந்து ஒரு நர்ஸ் மாரி, அது நர்ஸா அப்படி இல்லைனாக்கி செட்டப் பண்ணி வச்சாங்கன்னு தெரியாது. அது எல்லாமே வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணி, என்ட்ட இப்படி தான் பேசுறது குளிப்பியும். மகனே, மகனே நல்லா இருக்கேன். அ எனக்கு ஏதாவதுனாலும் என் பொண்ண வந்து கைவிட்றாத. நல்லபடியா பார்த்துக்க." அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு அதாவது என்னென்னலாம் சவுடால் விட முடியுமோ அதெல்லாம் விட்டாங்க. புரிதா? அது இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால, சென்னை சரவுண்டிங் எல்லாமே அவங்களுக்கு ஓரளவு பழக்கம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க போய் விசாரிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அந்த சரவுண்டிங்ல இருக்கிற டைம்ல வந்து, நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட சொல்றோம். எங்களுக்கும் மே மாசம் இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் இருக்கும். இதான் பொண்ணு. இவங்க வந்து சென்னையில தான் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து எப்படி நம்ம வந்து மத்தவங்கள்ட்ட காமிப்போம். ஃபேமிலி ஃபோட்டோஸ் அந்த மாரி அவங்களோட இது எல்லாமே காமிக்கிறேன். அப்பந்தான் வந்து ஒவ்வொன்னா வெளிய தெரிய வருது. ஒவ்வொன்னா வெளிய தெரிய வருது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து இப்படி ஏமாத்திருக்காங்க. ம். ஏமாத்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல. எங்கேயோ ஏமாத்திருக்காங்க. அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா இது வந்து இவ பெரிய ஃப்ராடு அப்படி இப்படின்ட்டு அந்த பிரசன்னாவ வச்சு, இவள வச்சு, யாருக்கும் கேரளாவுலயும் இவளுக்கு கேஸ்லாம் முன்னாடியே இருந்திருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டுல உள்ள யாருக்குமே தெரியாது அவளுக்கு கேரளாவுல கேஸ் இருந்திருக்கு. ஏன்னா 2015க்கு முன்னாடியே. புரியுதா உங்களுக்கு? அந்த டைம்ல கேஸு எல்லாமே இருந்திருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே ம ஒவ்வொன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு. அப்புறம் 10 மணி நேரம் ஆகும். நாங்க வந்து நைட்டு சாப்பாடு எல்லாமே முடிச்சுட்டு நாங்க வந்து கிளம்புறோம். காலையில விடியகாலம் உங்க வீட்ல வந்து நாங்க வந்து காலை சாப்பாடு. காலை சாப்பாடு பண்றதுக்கு அவ வந்து என்னது இடியாப்பம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனால வந்து அவ வந்து இடியாப்பம் எல்லாமே பண்ணி வைக்க சொல்லுங்க. நாங்க வந்து அங்க வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு எடுத்துட்டு பணத்த வாங்கிட்டு நாங்க வருவோம். உங்களுக்கு வந்து கல்யாண டைம்ல வந்து அந்த செலவுகள்ல நம்ம வந்து
அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து இது பண்ணி எடுத்து குடுத்துருவோம். அதுக்குள்ள அம்மாவும் ரெக்கவர் பண்ணிருவாங்க. இப்போ அம்மா வந்து பரவால்ல, இப்ப நடக்குறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வரவழைச்சாச்சு. ஏன்னா நம்ம வந்து அவ பொய் சொல்றான்ட்டு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு, அதனால நம்ம சரிம்மா அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லி நம்மளோட தந்தையார் சொல்லி எடுத்து முடிச்சு அவங்கள வரவழைச்சாச்சு. ஏன்னா வந்து அந்த டைம் இவங்க எந்த ஒரு ஆஸ்பத்திரியிலும் அட்மிட் ஆவல. புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லயும் அட்மிட் ஆவல. அப்படிங்கிற எல்லா மேட்டர் எல்லாமே வந்து போலீஸ்காரங்க அதாவது அதிகாரிகள் மூலமாக எங்களுக்கு வந்து எல்லாமே உண்மை எல்லாமே தெரிய வந்துட்டு. அப்புறம் பைய 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 எங்க அப்பா கேட்குறாங்க. உன்னைய நாங்க மகளா தான் நெனச்சோம். ஆனா வந்து நீங்க வந்து இப்படி 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 பண்றீங்களே அப்படின்ட்டு. அவங்களோட மூஞ்சி இருக்கு தெரியுமா? அவளோட கலருக்கும் அவ அந்த டைம்ல வந்து அதாவது பதறுனா அந்த மூஞ்சியோட கலர் வந்து என்ன கலர் ஆகும்? அந்த பிங்க் கலர்ல அப்படி மாறிச்சாம். சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த லொகேஷன்ல கிடையாதுங்கிறதுனால சொல்றேன். அந்த பிங்க் கலர்ல வந்து மாறிச்சு. நான் அதுக்கப்புறம் 2 டேஸ்ல வந்துட்டேன். அதையும் உங்ககிட்ட இப்ப சொல்லிடுறேன். ஆ மாறிட்டு அப்படின்ட்டாங்க. இப்போ இவன் என்ன சொல்றா? "அ இல்ல மாமா, அது அப்படி இல்ல. இது இப்படி இல்ல." நாங்க அந்தால அவங்ககிட்ட எல்லாமே காமிக்கிறோம். "இந்த பாரு, எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா? ஹாஸ்பிட்டல் நம்பர குடு. செக்கப் பண்ணியிருக்காளா நீ? செக்கப் பண்ணியிருக்கா அப்படின்னாக்க, அந்த செக்கப் பண்ண அ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குடு." டாக்குமெண்ட்ஸ பார்த்தீங்க அப்படின்னாக்கி, எவனுக்குள்ள எவனுக்குள்ள ஒரு டாக்குமெண்ட்ஸ் அதாவது வென்டிலேட்டர்ல வச்சிருப்பாங்க தெரியுமா? அதுல இதுக்கு ஒண்ணும் படிக்க தெரியாது. அதாவது ரிப்போர்ட் வந்து ஹார்ட் அட்டாக்ல எவனோ ஒருத்தன் அட்மிட் ஆயிருக்கான். அவனோட ரிப்போர்ட்ல வந்து மேல வந்து பேர் வந்து இவளோட பேர் குல்பிவாய் அப்படின்னு போட்டு அவளோட ஏஜ் எல்லாம் போட்டு, அ இது பிரசன்னா கணவர் கணவர் அப்படின்னு போட்டு பிரசன்னான்னு போட்டு எடுத்து கீழ உள்ள அந்த ப்ரூஃப் எல்லாமே மாத்ததுக்கு இவங்களுக்கு வந்து தெரியல. டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றாங்க. ஆனா வந்து கீழ உள்ள அந்த இதெல்லாம் மாத்த தெரியல. அப்ப அதெல்லாம் காமிக்கணும். நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறோம். இத்தனாம் தேதி உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு இந்த ரிப்போர்ட் நம்பர். ஏன்னா ரிப்போர்ட் நம்பர் எல்லாமே உண்டுல்ல அவங்க கிட்ட. இதெல்லாம் கேட்டேன். சார் அந்த நேம்ல கிடையாது. இது வந்து ஹார்ட் அட்டாக்ல அட்மிட் ஆன பேஷண்ட். அந்த பேஷண்ட் இப்போ வந்து உயிரோடே இல்ல. அவங்க வந்து வென்டிலேட்டர்ல இருந்தாங்க. வென்டிலேட்டர்ல இருந்து அப்படியே இறந்துட்டாங்க அப்படின்னு. அது வந்து போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அது எல்லாமே வந்து உண்மைய தெரிஞ்சுட்டு, இவளுக்கு வந்து கையும் ஓடல, காலும் ஓடல. அந்த டைம்ல நாங்க என்ன சொல்றோம், பாப்பா அதாவது நம்ம சவுத் சைடுல நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம வந்து அவள வந்து நம்ம வந்து ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அந்த டைம்ல பாப்பா ஒண்ணு பண்ணு. சரி நடந்தது நடந்துட்டு. ம். நீங்க வந்து எப்படி நாசமா போனாலும் அத பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒண்ணு பண்ணு, நீங்க வந்து எங்களுக்குள்ள அமௌண்ட்ட திருப்பி எனக்கு வந்து குடு அப்படிங்கிறாரு. அவ வந்து 1 மாசத்துல நாங்க வந்து குடுக்குறோம் அப்படிங்கிறா. அப்போ என்னோட தந்தையார் சொல்றாங்க, "இல்ல நீ அமௌண்ட் குடுத்தா தான் நாங்க உன்னைய இங்கருந்து விடுவோம்" அப்படிங்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அமௌண்ட் குடுத்தா தான் நான் வந்து உன்னையும், உன் தகப்பனாரையும் இங்கருந்து அனுப்புவேன்னு சொல்லியிருக்கு. அப்போ வந்து பிரசன்னா அவரு வந்து ரொம்ப அ துள்ளுறாரு. அ "ஆச்சி, பூச்சி நீங்க வந்து என் மகள பிடிச்சு வச்சுட்டு இப்படி பண்றீங்க, அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு." அந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து அதாவது நம்மளோட உறவினர்கள், போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் அவங்க வந்து அ செவுடு வாக்குல 2 குடுத்தா தான் சரி. அதோட அவன் வந்து அமைதியா சைடுல இருந்துட்டான். என்னவும் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்துட்டான். ஏன்னா வந்து உண்மையான மகளா இருந்துச்சுனாக்கி, ஒருவேள வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். அது வந்து அவன் வந்து என்னவும் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டு அவன் வந்து சைடுல கட்டில்ல அதான் மாந்தப்புல கட்டில்ல வந்து இருந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்க இருந்து இவள வந்து எந்த ஒரு துன்புறுத்தவும் செய்யல, எந்த ஒரு இதுவுமே செய்யல அந்த டைம்ல. புரியுதா உங்களுக்கு? அந்த டைம்ல வந்து அதுக்கப்புறம் இவன் வந்து பயந்துட்டான். இவன் வந்து பயந்து எடுத்து, சரி ஓகே. அ அ அம்மாவுக்கு கால் பண்ணு சொல்லி அம்மாவுக்கு அந்த டைம்ல கால்கள் பண்ணி எடுத்து, அம்மாட்ட நடந்த விஷயம் எல்லாம் சொன்னோனே, அவங்க அம்மாவுக்கு வந்து கையும் ஓடல, காலும் ஓடல. அவங்க அம்மா அங்க ஓடுறா, இங்க ஓடுறா. அவ அம்மாளால ஒண்ணும் பண்ண முடியல. என் மோள வந்து கடத்தி அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லா வச்சுட்டு இருந்தது. மறுநாள் வந்து அவங்க அம்மா வந்துட்டா. வந்தோனே அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்றா, அ அ கால்ல விழுறா. எங்க அப்பாவோட கால்லயும், அ எங்களோட உறவினர் கால்லயும் விழுந்துட்டு, மன்னிச்சுக்கிடுங்க, மன்னிச்சுக்கிடுங்க. இத பெருசுபடுத்தாதீங்க. உங்களுடைய பைசா வந்து நான் எப்படியாவது குடுத்துருவேன். நான் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டத்துல" ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த பைசா எல்லாம் வாங்கி இவங்க வந்து ஆடம்பரம். புரியுதா உங்களுக்கு? ஆடம்பரம். அங்க அது வாங்குறது, இங்க லேண்ட் வாங்குறது, அப்படி தண்ணி மாரி பைசா செலவழிக்கிறது. ஏன்னா வந்து உழைச்சு சம்பாதிச்சு அதோட அரும தெரிஞ்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது எல்லாமே அது எல்லாமே செலவழிச்சு முடிச்சு, கொஞ்சம் போல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காங்க. எந்த டெபாசிட்டு? ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அப்போ ஆன்லைன் அந்த டைம்ல வந்து மொபைல்ல ஆன்லைன்லாம் அதெல்லாம் இருக்கும்ல. அப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல உடைச்சாச்சு அப்படின்னாக்க, அதுல வந்து 15 தான் கிடைச்சு. 15. அத உடைச்சது. அதுக்கப்புறம் நாங்க சொன்னோம், ஃபுல் அமௌண்ட் தராம யாருமே இங்கருந்து போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லியாச்சு. அந்த டைம்ல வந்து அவங்கள யாரும் துன்புறுத்தவும் செய்யல. அவங்க மேல வந்து யாரோட கை கூட படல. ஒண்ணும் பிரசன்னாவ மட்டும் செவுல்ல 2 இழுத்தானுங்க.
எங்களோட உறவினர்கள், அதாவது அதிகாரிகள் 2 இழுத்தோன்னே, அதுக்கப்புறம் அவன் வந்து அமைதி. புரியுதா உங்களுக்கு? ஆனா வந்து யாருமே அவங்கள வந்து கெட்டியும் போடல அந்த டைம்ல. அதாவது ஓடி போயிருவாங்க அப்படி இப்படின்னு யாரும் கெட்டி போடல. நம்மளோட ஆட்கள்லாம் இங்க இருந்துச்சு. அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்களும் நம்மளோட பேக்கிரவுண்ட் எல்லாம் பார்த்து எடுத்து தான் நம்மள ஏமாத்தணும். அதாவது அவங்க என்ன நினைச்சுட்டாங்க அப்படின்னாக்கி, இவங்களுடைய பேக்கிரவுண்ட் நல்ல பேக்கிரவுண்டு. இவங்க ஏமாத்துனாங்க அப்படின்னாக்கி, இவங்க வந்து வெளிய வந்து ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. சொல்லியாச்சு அப்படின்னாக்கி, இவங்களோட இமேஜ் எல்லாமே டேமேஜ் ஆவும். சரி, இன்னாரோட மகனுக்கு வந்து இப்படிப்பட்ட பொண்ண பார்த்து ஏமாந்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஊர்ல வந்து நேம் வந்து டேமேஜ் ஆகும்னு சொல்லி எடுத்து அவங்க அப்படி நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இவன் வந்து காலில் விழுறான். நான் உன்னை மகன் மாதிரி தானே உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாரு. நான் சொன்னேன் நீ பண்ண தப்புனால இப்படின்னு சொல்லி எடுத்து அவன் வந்து கையை காலில் பிடிச்சான். இது வந்து பைசாவுக்கு தான் நாங்கள் வந்து மெயினாக இது பண்ணோம். அந்த டைம்ல திருவனந்தபுரத்துக்கு போனோம். திரும்பி தக்கலையில இருந்து யார் வந்தாங்க தெரியுமா? அவங்களோட வேற இன்னொரு ஆள் வந்து ஒரு 7-8 லட்ச ரூபா கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைம்ல இருந்து அந்த டைம்ல தான் யாரு இவன் பிரசன்னாவனாலும் சரி, இவளாலும் சரி 2 பேர்த்தையும் அம்மனமே இருக்க வச்சோம். அம்மனமனைக்கு கீழே உள்ள மேலே உள்ள எல்லாம் போட்டாங்க. அவ்வளோக்குள்ள நம்ம வந்து மோசமான ஆட்கள்லாம் கிடையாது. ஏன்னா இவளுக்கும் பாடம் புகட்டணும்ல. புரியுதா உங்களுக்கு? ஆனா இங்க மாந்தப்புல நடந்தது என்ன, அவ வந்து ஜட்டியோட ரெட் கலர் ஜட்டி போட்டிருந்தா. அதான் ரெட்டுங்கிறதுனால நான் அன்னைக்கு நேரத்தும் சொல்லியிருந்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடியே ரெட்டுன்னு யாருன்னு தெரியாது. இருந்தாலும் ரெட் கலர் ஜட்டி போட்டிருந்தா. கருப்பு கலரு ஒரு 10, 20 நாள் ஒரே பிராவ போட்டுட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அந்த பிராவையும் போட்டு வந்தா. அவளுக்கு தெரியாதுல்ல, இப்படிலாம் அவுத்து விட்டு பார்ப்பாங்கன்ட்டு. அதனால வந்து அதையும் போட்டு வந்தா. அப்பதான் பார்த்தது. உடம்புல வந்து எப்படி என்ன அவளோட எவ்வளோக்குள்ள அடி வாங்கின பீஸ் அப்படின்னு சொல்லி அந்த டைம்லாம் தெரிஞ்சு, நான் வந்து